வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே இந்த டெல்லியில் நடந்த நீட் ப்ரொடெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை அரசியலில் நடந்த முக்கியமான அப்டேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து அது ரிலேட்டடான வீடியோக்கள் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட் 13 டேஸாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வார் அப்படிங்கிறது மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் 3 டேஸாக அவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு நேரடியான அட்டாக் இல்லாமல் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மூலமாக இந்த போர் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் அமெரிக்காவை அட்டாக் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அமெரிக்கா சவுதி அரேபியா கூட ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அதுக்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான டீல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதிக்கும் இடையில பயங்கரமான மோதல் போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணமா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இந்த போர் சம்பந்தமா சில சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அது என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த அமெரிக்கா ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வார் அப்படிங்கிறது ஒரு வழியா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரான் அமெரிக்காவுடைய ராணுவ முகாம் எல்லாத்தையுமே திரும்பவுமே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை நடுவானத்திலே சுட்டு வீழ்த்திட்டாங்க. சரி, ஓகே, எதுக்காக திரும்பவுமே ஈரான் அமெரிக்காவை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தான் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்குல்ல. ஸோ இது முழுக்க முழுக்க எங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ஈரான் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஈரான் மேல அந்த பொருளாதார தடையெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது இருந்தாலும், முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சவுதி அரேபியா அமெரிக்கா கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஈரானுக்கு ஆதரவு தரக்கூடிய ஏமன் நாட்டில் இருக்க ஹவுதி அவங்க அங்க இருக்காங்கல்ல. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரானோட ஒரு விமானம் ஏமன் நாட்டுக்குள்ள வந்திருக்கு. அங்க ஈரான் அந்த விமானத்துல ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க ஏமன்ல இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த விமானத்தை அட்டாக் பண்ணிருக்காங்க. இப்ப இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹவுதி ரொம்பவே காண்டாயிட்டாங்க. அது மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு முக்கியமான 2 தடைகள் போட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சவுதி அரேபியாவோட முக்கியமான பிசினஸே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எண்ணெயை விற்கிறது தான். ஸோ அப்படி சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் எதுவுமே செங்கடல் வழியாவா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எவ்வளவு இம்பார்ட்டனோ கடல் பகுதிக்கு, அதே மாதிரியே இந்த பாபல் மந்திப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பகுதியுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இது வழியாவுமே எந்த கப்பலுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹவுதி சொன்னாங்க. ஆனா அதையும் மீறி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, சவுதி அவங்களுடைய அந்த கப்பல் போயிருக்கு. இதனால இப்ப 2 பேருக்கும் இடையில தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சவுதி அரேபியாவில் ரொம்பவே ஃபேமஸான எண்ணெய் நிறுவனத்தையுமே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முக்கியமான துறைமுகங்களா இருக்கட்டும், இல்ல ரொம்பவே ஃபேமஸான எண்ணெய் கப்பல்கள்னு சொல்லிட்டு ஹவுதி தொடர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால காண்டாயிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ சவுதி அரேபியா அமெரிக்காவோட நாங்க ஒன்னு சேர போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சும்மா இருப்பாரா, இப்படியாவது ஈரானை வீழ்த்திடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருக்கு. ஸோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சவுதி அரேபியாவோட சீக்ரெட்டா ஒரு டீல் போட்டிருக்காங்க. அதுல நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் அணுசக்தி சம்பந்தமான ஒப்பந்தம் பேசியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகவே ஆகாது. ரொம்ப வருஷமா பகை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி சவுதி அரேபியா இஸ்ரேல ஒரு நாடாவே மதிக்கல. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இஸ்ரேலோட நல்ல ஒரு நட்புல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன் இதை சொல்லணும், இதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு லாபமுமே இல்லாம ட்ரம்ப் அவர்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டாரு. இப்போ இஸ்ரேல் அவங்க யூதர்கள், சவுதி அரேபியா முஸ்லீம். ஸோ இவங்க 2 பேரையுமே ஒன்று சேர்த்துட்டோம் அப்படின்னா, வரலாற்றிலே யாருமே பண்ணாத ஒரு சாதனை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே நம்மளை புகழ்ந்து பேசுவாங்கல்ல. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம், இப்போ சவுதி அரேபியாவும் ஈரானுமே பகையா இருக்கு. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பகையா இருக்கு. ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா மூலமா இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஈரானை நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு தான் போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா சவுதி அரேபியா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹவுதியுடைய பொருளாதாரம் முக்கியமா இருக்கக்கூடிய இடங்களையுமே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இப்போ அமெரிக்கா ஈரான் அப்படிங்கிறத தாண்டி சவுதி அரேபியா ஹவுதி அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அவர் சைட்ல இருந்து சொல்றது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா மேல நீங்க கை வச்சீங்க அப்படின்னா என்னுடைய தாக்குதல் என்னோட பதிலடி அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சரி,
சரி ஓகே, இந்த போர்ல யாருமே சொல்லாத சில சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஈரானுக்கு ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஸ்பை வேலை பார்க்கறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அமெரிக்காவோட ராணுவ முகாம்லாம் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத ஒரு சேட்டலைட் இமேஜ் மூலமா ஈரானுக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. அதனாலதான் ஈரான் வந்து பர்டிகுலரா இந்த இடத்த வந்து துல்லியமா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு விஷயம், அந்த ராணுவ முகாமெல்லாம் சுத்தி பார்த்தீங்கன்னா பல பாதுகாப்பு வளையங்கள்லாம் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் அதை வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாம் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷனையுமே ரஷ்யா வந்து ஈரானுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் வந்து அமெரிக்காவை அட்டாக் பண்ணாங்கல்ல, அதுல அமெரிக்கா வந்து சுட்டு வீழ்த்தினதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பேட்ரியோட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு எதிரி நாடு வந்து நம்ம நாட்டு மேல இப்போ ஒரு ஏவுகணை தாக்குதலோ இல்ல ட்ரோன் மூலமோ அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்க ரேடார் மூலமா கண்டுபிடிச்சு இந்த அட்டாக் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ லாஸ்ட் 3 டேஸா வந்து அமெரிக்கா வந்து ஈரானை அட்டாக் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்கா கிட்ட இந்த ட்ரோனா இருக்கட்டும் இல்ல ஏவுகணையா இருக்கட்டும் எதுவுமே வந்துட்டு ஸ்டாக் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். ஆனா நாங்க வந்து சமாதானமா போறோம் அப்படின்னு சொல்லி வெளியில சொன்னாலும் முக்கியமான ரீசனா இதுதான் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலுமே வந்திருக்கு. இப்போ இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஈரான் அமெரிக்கா இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வாரால அமெரிக்க வீரர்கள் வந்து 642 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனா இது அமெரிக்காவோட ஊடகம் வந்து மறைச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்கா வந்து ரொம்ப பெரிய நாடு. அப்போ அமெரிக்காவுல இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய இழப்பா இருக்கும். இன்னொரு பக்கம் நான் இத்தனை பேரை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து பெருமையா பேசுறத எப்பவுமே வந்து அமெரிக்கா விரும்ப மாட்டாங்க. இப்ப இத்தனை பேர் வந்து இறந்து போனதுனால அப்ப அமெரிக்காவுல இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க? சோ எங்களுக்கு ட்ரம்போட ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் போராட்டம் இந்த மாதிரிலாம் கிளம்பிட்டாங்கன்னா அவருடைய ஆட்சி பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே வந்து மூடி மறைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரியான வேலைகளையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்ட்ரைட்டா ஹார்மோஸ்ல வர்ற ஒவ்வொரு கப்பலுமே வந்து டாலர்ல தான் வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, என்ன நீ வந்து பொருளாதார ரீதியா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கல, சோ நான் உன்னோட பொருளாதாரத்தையுமே வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த டாலருக்கு பதிலா சீனாவுடைய நாணயத்துல தான் இதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு அமௌண்ட் வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானுமே வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இப்போ அமெரிக்கா ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வார் அப்படிங்கிறது இப்போ சவுதி அரேபியா ஹவுதி அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கனால இந்த போர் வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த போரோட அடுத்த கட்டம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இல்லை இந்த மாதிரி என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோக்கள் எல்லாமே பேசலாம் அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப ஈஸியா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.